எல்லா குழந்தைகளும் செர்ரி பழத்தை முதல்ல சாப்பிட்டு இருக்கோம். ருத்ரா எப்பவுமே கேக்ல இருக்க செர்ரி பழத்தை கடைசியா தான் சாப்பிடுவா. இதுல செர்ரி பழம் அப்படியே இருக்கு பாருங்க. அப்புறம் சமோசால மத்த குழந்தைங்கலாம் உள்ள இருக்கிறத தான் சாப்பிடுவாங்க. ஆனா இவ பாதி சமோசாவை கடிச்சு உள்ள பாதி சாப்பிட்டிருக்கா. அதே மாதிரி தட்டை சுத்தி சிந்தவே இல்ல. ருத்ரா எப்பவுமே சிந்தாம சாப்பிடுவா. அதே மாதிரி எல்லாத்தையுமே பாதி சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வச்சிருக்கா. ருத்ரா எப்பவுமே சொல்றத அப்படியே கேட்டு நடப்பா. நீங்க சொன்னதை கேட்டுதான் அப்படியே நடந்திருக்கா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 வெற்றியாளர் இருக்காங்க. 2 பேர் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க. And இந்த இரண்டாவது சுற்றுல the winners are வெண்ணிலா and சிந்து. சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். அடுத்த சுற்றுக்கு ரெடி ஆயிடுங்க. வாழ்த்துக்கள் and all the best. இப்போ நீங்க உட்கார்ந்துக்கலாம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஓகேங்க, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 3வது சுற்று ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 2வது சுற்றும் பரபரப்பா முடிஞ்சிருச்சு. 3வது சுற்று ஆரம்பிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. எல்லா அம்மாக்களுக்குமே கண்ணை கட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் போட்டியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் இருக்கும் அந்த அழகான உறவு இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்குறது அந்த டச் அப்படின்ற ஒரு விஷயம். சோ அந்த hug a day keeps all the worries away. சோ அப்படிப்பட்ட அந்த பியூட்டிஃபுல் டச் தான் இப்போ செலிப்ரேட் பண்ண போறோம். அம்மாக்கள், உங்களுடைய கண்கள் இப்போ கட்டப்படும். இங்க குழந்தைங்க எல்லாம் வந்து நிக்க போறாங்க. அவங்க கையை நீட்டுவாங்க. கையை நீட்டும் போது விரல்களை மட்டும் தொட்டு இதுதான் என் குழந்தை அப்படின்னு எந்த தாய்மார் கரெக்டா அவங்க குழந்தையை கண்டுபிடிக்க போறாங்கன்றதான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தையோட விரலை மட்டும் தான் தொட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். வேற எந்த உடலுடைய பகுதி நீங்க தொட்டீங்கனாலும் உடனே போட்டியில இருந்து உங்களை விலக்கிடுவோம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஆல்ரைட், சோ அம்மாக்களுக்கெல்லாம் கண்ணை கட்டிடலாமா? வாங்க, கண்ணை கட்டிடுங்க. குழந்தைங்களா முன்னாடி வந்துருங்க. ஓகே, சூப்பர். குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துடலாமா? வாங்க பாப்பா, இங்க வாங்க. இங்க வாங்க குழந்தைங்களா. இங்க வாங்க, ஒரு லைன்ல நில்லுங்க அழகா. அம்மாக்கள் ஒருத்தர் இங்க வர போறாங்க. விரல்களை தொட்டு மட்டும் அவங்க குழந்தைகளை கண்டுபிடிக்க போறாங்க. குழந்தைங்களா ரெடியா? குழந்தைங்களா கையை நீட்டிடுங்க. ரெடி. முதல்ல சிந்து, வாங்க. ஜாரா, உங்களை கூட்டிட்டு வாங்க. வாங்க ஆண்டி. சிந்து, மறந்துடாதீங்க, நீங்க விரல்கள் மட்டும் தான் தொட்டு பார்க்க முடியும். வாங்க. இதுதான் என் பொண்ணு. கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம். சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக். நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு இந்த கைத்தட்டலே தெரிஞ்சிடும். நல்லா கைத்தட்டுங்கப்பா. சூப்பருங்க, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்க செல்லக்குட்டி நல்லா கட்டி பிடிச்சுக்கோங்க. ஆல்ரைட், 2வது அம்மா வர போறாங்க. ஆர்டர் மாத்திடலாம். அடுத்த போட்டியாளர் வாங்க, வினோதினி. தொட்டு பாருங்க. நல்லா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. இதுதான் என் பொண்ணு. கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம். ஷூரா? ஷூர். கை தட்டி கரெக்ட்னு சொல்லிடுங்க எல்லாரும். அம்மா
ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சீங்களா நீங்களே பாருங்களேன். அச்சச்சோ. அச்சோ தப்பு பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு போய் செம்ம சண்டை இருக்கு, போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. பசங்களா ரெடியா? கை நீட்டுங்க, கை நீட்டுங்க. அடுத்த போட்டியாளர் வாங்க. வாங்க ஆண்டி. இதான் என் பொண்ணு. அச்சோ. நான் சொன்ன இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். விட மாட்டேன். விரல்கள் மட்டும் தான் தொடணும், வேற எங்க தொட்டாலும் எலிமினேட் ஆயிடுவீங்கன்னு. சாரி. ஐயோ ரொம்ப சாரி, பட் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. சரிங்க, அண்ட் ஃபைனலா வர போறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா ரெடியா இருக்காங்க, நம்ம ஆரம்பிக்கலாம். ஹே நீ வாயே. வெண்ணிலா ரெடியாக இருக்கீங்களா? எழுதுருங்க, ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என் புடவை சிக்கிச்சு. ஒரு செகண்ட். ரெடியா இருக்காங்க வெண்ணிலா, ஆரம்பிக்க போறோம். குழந்தைங்களா கை நீட்டுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுல ருத்ரா இல்லவே இல்ல. என்னது இல்ல எதுவுமே ருத்ரா இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன ஏமாத்தவா போறேன்? இருக்கா இல்ல ருத்ரா இருக்கா? இல்ல கண்டிப்பா ருத்ரா இல்ல. அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்களா? நீங்க வேணா இந்த ஒரு தடவை தொட்டு பாத்துறீங்களேன். வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இதான் என் ருத்ரா. எப்படிங்க இப்படி சொல்வீங்க? இப்போதான் இந்த லைன்ல வந்து ருத்ராவே இல்லைன்னீங்க, அப்புறம் இப்பவே வந்து இந்த குழந்தை தான் ருத்ரான்றீங்க. எப்படி பாசிபிள்? இல்ல, முதல் தடவை நீங்க ருத்ராவை நிக்க வைக்கவே இல்ல. இப்பதான் நீங்க அவளை நிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா என் பொண்ணு வரலதுன்னு? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஜனங்களே நல்லா கை தட்டுங்க. வெண்ணிலா, இது உங்களுடைய ருத்ராவுடைய கை விரல் தான். வாழ்த்துக்கள் உங்களுடைய ருத்ரா குட்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல, ரெண்டாவது தடவை நாங்க நிக்க வச்சிட்டோம். சூப்பர் வெண்ணிலா, நீங்க ஃபேண்டாஸ்டிக். ஆல்ரைட், மத்த ரெண்டு குழந்தைங்க போய் உட்காந்துக்கோங்க. நீங்க ரெண்டு குழந்தைங்க இங்கே நில்லுங்க, உட்காந்துக்கோங்க. அண்ட் சிந்து வாங்க. ரெண்டு மக்களும் அவங்க குழந்தைகிட்ட நின்னுக்கோங்க. சரி சொல்லுங்க, எப்படி உங்க குழந்தையோட டச் கண்டுபிடிச்சீங்க? என் பொண்ணோட விரல் ரொம்ப சூடா இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சேன். வாவ். அண்ட் வெண்ணிலா, கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் ரீசன் வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு தொப்புள் கொடி எப்படியோ அந்த மாதிரி தான் விரலும். குழந்தை வயித்துல இருக்கும்போது தொப்புள் கொடி தான் அம்மாவோட தொடர்புல இருக்கும்னு சொல்வாங்க. ஆனா ருத்ரா வந்ததுல இருந்து என் விரல புடிச்சுக்கிட்டு தான் திரிவா. அவ விரல் என் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்பா, அவ்வளவு அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க வெண்ணிலா. நிஜமாவே கண்ணீர் வருது. அவ்வளவு அழகாக, அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக சொல்லிருக்கீங்க. சூப்பருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த மூணாவது சுற்றோட முடிவுல கண்டிப்பாக இந்த சுற்றுக்கு 2 வெற்றியாளர்கள். வாழ்த்துக்கள் சிந்து, வாழ்த்துக்கள் வெண்ணிலா. தேங்க்யூ சோ மச். உட்காருங்க.
சூப்பர் மாமாவுடைய இந்த போட்டியில 3 சுற்றுகளிலுமே ஒரே வின்னர் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். வெண்ணிலா அண்ட் ருத்ரா. சூப்பரா கை தட்டுங்கப்பா. இன்றைய காலகட்டத்துல ஒரு நல்ல தாயாக ஒரு குழந்தைக்கு இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில சிறந்த உதாரணமாக இருப்பது வெண்ணிலாவும் ருத்ராவும் தாங்க. நல்லா கை தட்டுங்க. எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக வாழறதா நம்மளுடைய வெண்ணிலா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த போட்டியில தான் தெரிய வந்தது, ருத்ராவுடைய பெற்றெடுத்த தாய் வெண்ணிலா கிடையாது, அவங்க வளர்த்த தாய் அப்படின்றது. தன்னுடைய மகளை இவ்வளவு அழகா பாத்துக்க முடியுமா அப்படின்னு நானே பிரமிச்சு போய் நிக்கிறேன். வெண்ணிலா அவ்வளவு அழகான ஒரு தாயாக இன்னைக்கு எல்லாருக்கும் இப்படிதாங்க இருக்கிற ஒரு அம்மா அப்படின்ற அளவுக்கு போட்டியில மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ டெஃபினெட்லி என்னுடைய மனசை கொள்ளையடித்த, இந்த ஊர் மக்களுடைய மனசை கொள்ளையடித்த ஒரே சூப்பர் மாம் எங்களுடைய வெண்ணிலா தான். வாழ்த்துக்கள் வெண்ணிலா, உங்களுக்கு நாங்க பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்கிக்கோங்க. Congratulations. வாழ்த்துக்கள் வெண்ணிலா and ருத்ரா, நீங்க தான் இந்த ஊரோடைய சூப்பர் மாம். நல்லா கை தட்டுங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெண்ணிலா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ருத்ரா குட்டி அண்ட் மத்த 3 குட்டிங்க. நீங்களும் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதனால வாங்க, உங்களுக்காக ஆறுதல் பரிசுகள் இங்க எங்க கிட்ட காத்துட்டு இருக்கு. Congratulations and thank you so much. உண்மையிலேயே சொல்றேங்க, சூப்பர் மாமா அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மன நிறைவு, மன திருப்தியோட தான் நானும் ஜாராவும் இங்க இருந்து கிளம்புறோம். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you so much. அப்பா ருத்ரா குட்டி, அடடடடே. வெண்ணிலா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. நான் கூட நினைச்சேன் உன் கூட ஒரு அம்மா வந்துச்சுல, அது ஏதோ வாங்கிருமா அப்படின்னு. ஆனா நீ வாங்கிட்டல, அருமையா பண்ணம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா நீ தான் வாங்குவேன்னு. ருத்ரா கண்ணு, நீயும் தாட்டா. நீ தான் ஜெயிப்பனே எனக்கு முதல்லயே தெரியுமா. சித்தி, தாகமாக்கு, எனக்கு தண்ணி வேணும். வா வா. என்ன ருத்ரா, ஏன் அழுவுற? இல்ல சித்தி, நீ எல்லாத்துலயும் என்ன பத்தி கரெக்டா சொன்னல, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இனிமே நான் உன்னை அம்மானே கூப்பிடுறேனே. உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே என்ன கூப்பிடு, சரியா? ருத்ரா, இப்போ சித்தி உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், செய்வியா? சொல்லு சித்தி, நீ கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? அது வந்து ருத்ரா, சொல்லு சித்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு சில சாங்கியங்கள்லாம் செய்யணும். அதையெல்லாம் சபையில வச்சு
திடீர்னு ஸ்வேதாக்கா தான் செய்யணும்னு முடிவெடுத்தா அவங்கள எதிர்த்து நீ எதுவும் பேசக்கூடாது. அவங்க செய்யறபடி செய்யட்டும். புரிஞ்சுதா? என்ன சித்தி இப்படி சொல்ற? இப்பதானே நான் உன்னை அம்மான்னு கூப்பிடட்டுமான்னு கேட்டேன். நீயும் சரின்னு சொன்ன. இப்போ திடீர்னு அம்மா முறையில செய்யறதுலாம் ஸ்வேதா ஆண்டி செய்யட்டும்னு சொல்ற. ஏன் சித்தி இப்படி சொல்ற? இங்க பாரு ருத்ரா, முத்து மாமா ஒரு முடிவெடுத்து அதை சொல்லிட்டாருனா அதை எதிர்த்து நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அப்படி எதிர்த்து நாம சபையில பேசிட்டா அது முத்து மாமாவுக்கு தானே தலைகுணிவா போயிடும். அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி முத்து மாமா மனசு சங்கடப்படுற மாதிரி நாம எதுவும் பண்ணிடக்கூடாது. போ சித்தி, அதெல்லாம் முடியாது. நீதான் எனக்கு பண்ணணும். நீதான் எனக்கு அம்மா. நான் மனசார உன்னதான் என் அம்மாவான்னு நினைக்கிறேன். அப்போ நீதானே எனக்கு எல்லாமே பண்ணணும். சொன்னா கேளு ருத்ரா, அடம் பிடிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வேதாக்கா இதெல்லாம் பண்றதுனால நான் உனக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? மனசால நான் உனக்கு எப்பவும் அம்மாதான். இத ஊர் முன்னாடி சாங்கியம் பண்ணியோ சம்பிரதாயம் பண்ணியோ நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் நீயும் அம்மா பொண்ணாதானே மனசளவுல பழகுறோம். அதேதான் இந்த போட்டியிலயும் நிஜமாச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் சொன்னா நீ கேப்பல. சரி, கேக்குறேன். இப்ப எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுத்து. அடுத்தபடியா குழந்தை ருத்ராவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய சாங்கியம் இருக்கு. இத ருத்ராவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து யார் செய்ய போறான்னு சொல்லிட்டேன்னா ரொம்ப நன்னா இருக்கும். சீக்கிரமே அதையும் ரொம்ப நன்னா பண்ணி முடிச்சிட்டோம்னா விழா சூப்பரா முடிஞ்சிரும். இதுல நீங்க கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் சூப்பர் மாம் போட்டியில அண்ணி தான் எல்லாமே சூப்பரா பண்ணி ஜெயிச்சிருக்காங்களே. ருத்ராவும் சித்தி சித்தின்னு அண்ணி மேல பிரியமா இருக்கா. அதனால வெண்ணிலா அண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுமே. ஏன்பா, என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதோ விளையாட்டுல கலந்து ஜெயிச்சிட்டா நிஜத்துல அம்மாவாயிடுமா? இது முக்கியமான சாங்கியம். அதுவும் முத்தரசு ஐயாவை கட்டிக்க போற பொண்ணு அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து பண்ண போற முக்கியமான விஷயம். இத போய் வெண்ணிலாவை பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஊருக்கே தெரியும் முத்தரசு ஐயா யார கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு. ஆமா முத்தரசு, ஊருக்காரங்க சொல்றது உண்மைதானே? நீ உன் சித்தி மேல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியா? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போற எண்ணத்துல தானே இருக்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம இருக்குது இல்ல வெண்ணிலாவெல்லாம் எழுதிட்டு இருக்கிற. சொல்லு முத்தரசு, ஸ்வேதாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற? முத்தரசன் தம்பியே சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆட்சேபணம் இருக்கு? புரோகிதரே, அடுத்து பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. அதாவதுங்க வெத்தலை பாக்கு புடவை எல்லாம் வச்சிருக்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்துட்டேன்னா அவளுக்கு வச்சு கொடுத்துடலாம். சரிங்க.